அதாவதுங்க இது ஒரு பெரிய பிசினஸா மாத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லிடுறது. அப்புறம் தேர்வுக்கு மையத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்கு கம்மலை கழட்டுவான், சடையை விரிச்சு விடுன்னு சொல்லுவான், முடியை விரிச்சு விடுன்னு சொல்லுவான், அப்புறம் சட்டையை கழட்டி காமின்னு சொல்லுவான், பசங்களுக்கு ஷூவை கழட்டி காமின்னு சொல்லுவான். இது எல்லா வேலையும் அந்த மாணவர்களை துன்புறுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. அப்ப என்னன்னா பாக்குறவனுக்கு பெரிய கராரா பரிச்சு பண்றானு போட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த சமயத்தில் அந்த கேள்வித்தாளுக்கான மதிப்பெண் என்னன்னா அதனுடைய பணம் பிளாக்ல கிடைக்குதுன்னா ஒரு சினிமா படம் மாதிரி பெரிய ஹைப் உள்ள சினிமா படத்துக்கு என்ன கிடைக்கும்? பிளாக்ல டிக்கெட் விலை அதிகமாகும். 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு போகும். அதே மாதிரி IPL மேட்ச் போடுற மாதிரி சூதாட்டமாக மாத்திட்டு இவ்வளவு கஷ்டமான பரீட்சைக்கு நீங்க தேர்வுதாள் வேணுமா, உனக்கு 50 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் இப்படின்னு சொல்லி வித்துறது. இப்படி 100 பேருக்கு வித்தாலே நீங்க எவ்வளவு ஆயிருது? உங்களுக்கு 40-50 கோடி ரூபாய் ஆயிருது. இப்படிதான் பீகார்ல 2024 வித்தாங்க. அப்ப அதனால என்னன்னா ஒரு பக்கம் கேள்வித்தாள வெளியே விட்டு அதுல சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கத்தில் இந்த ஏழை மாணவர்களை படிக்க விடாம செய்யறது. அப்ப மருத்துவக் கல்லூரினால பணக்கார மாணவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் நிலைமை உருவாக்கிறது. இப்ப ஏழை மாணவர் படிக்க முடியாது, கிராமப்புற மாணவர் படிக்க முடியாது, அப்பா அம்மாக்கள் படிக்காதவர்களா இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க படிக்க முடியாது. அப்புறம் உங்களுக்கு கல்வி திட்டம், தமிழ்நாடு கல்வி திட்டம் படிக்க முடியாது, தமிழ் வழி கல்வினா படிக்க முடியாது, மாநில கல்வினா படிக்க முடியாது, பரீட்சை எழுத முடியாது. இப்படி யாருமே பண்ண முடியாத ஒரு தேர்வு திட்டத்தை வச்சுட்டு இதை யோகியமா நாட்டை நடத்துறேன்னு சொல்றானுங்க. அதைத்தான் இங்க மாணவர்கள் எதிர்க்கிறாங்க. தொடர்ந்து மத்திய அரசு நீட் தேர்வுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வரும் நிலையில மாநில அரசு இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களது கருத்து என்னவா இருக்கு? மாநில அரசு இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கை எங்களுக்கு திருப்தி இல்லைங்க. இது குறித்து உடனடியா முதலமைச்சர் இந்த நீட்டு ரத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும், குரல் கொடுத்திருக்கணும், பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கணும், மக்களிடம் பேசியிருக்க வேண்டும். இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்யணுங்கிற அவர் வெளிப்படையா பேசணும். தமிழ்நாடு நீட்டு தேர்வுக்கு ரத்துக்காக போராடிட்டு இருக்குது. இவர் போய் தங்க அனிதா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வந்தாருல்ல. அப்ப இதெல்லாம் தெரியுது இல்லையா? தங்க அனிதால இருந்து ஜெகதீஷ் வரைக்கும் 16 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. ஒரு முதலமைச்சரா பொறுப்பெடுத்து பேசணும்ல. நீங்க எதுவுமே பொறுப்பெடுக்க மாட்டீங்க, பேசவே மாட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்னும் புரியல. முதலமைச்சர் மக்கள்கிட்ட பேசணும்ல, முதலமைச்சர் மக்கள் கருத்து சொல்லணும்ல. அப்ப நீட் நம்ம எதிர்க்கிறோம் சொல்லணும்ல. இதை ஆதரின்னு சொல்லல, எதிர்ன்னு சொல்ல, ஏதோ ஒன்று சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. எதுவுமே கருத்து சொல்லல. உங்க சினிமா படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, எல்லா அமைச்சரும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா நீங்க யார கேலி கூத்தாக்குறீங்க? இப்ப தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஜென்சி புரட்சி வரணும் அப்படின்னு. நீ குழந்தைகளா நீங்க போய் உங்க வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு அதே குழந்தைங்க போராட்டத்துக்கு வர்றாங்க, அவங்க போலீஸ் வச்சு நீங்க என்ன பண்றீங்க? தரத்தை இழுத்துட்டு போறீங்க, கல்லூரிகளை போது இழுத்துட்டு போறீங்க. இது என்னது? இது தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுறீங்க, இப்போ ஒண்ணு பேசுறீங்க. இதெல்லாமே பெரிய ஏமாற்றத்தை மக்கள் இடத்துல கொடுத்திருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை என்பது ஏமாற்றத்துக்குரியது. போராடுறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி விடுங்க. மாணவர்கள் போராடுறீங்களா, இங்க வாங்க, இங்க மைக் வச்சு நீங்க போராட்டம் நடத்துங்க, இந்த தேதியில இந்த இடத்துல இந்த இடத்த நீங்க பயன்படுத்திக்கலாம் சொல்லிருங்க. மாணவர்கள் அந்த இடத்துல போராட்டம் பண்ணுவோம். ஏன் பொது இடத்துல போய் நின்றுட்டு இருக்க போறான்? நீங்க இடம் தரலாம் சொல்லி தானே பொது இடத்துக்கு போறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கோ ரோட்டுக்கு போறதுக்கோ ஏன் போறாங்க? ஏன் அரசாங்க அலுவலகத்துக்கு போறோம்? இப்ப எங்களுக்கு நாங்க இங்க வர்றோம், ஒன்றிய அரசு கண்டிச்சு நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும்ல போராட்டம் பண்றதுக்கு. அதெல்லாம் நடக்குது. கேட்டாங்க அனுமதி எழுதி கூட 5 நாள் வெயிட் பண்ணணும். போராட்டம் பண்றோம். இன்னைக்கு என் கருத்து தெரிவிப்பா, 5 நாள் கழிச்சு கருத்து தெரிவிப்பானா? 5 நாள் கருத்து தெரிவிக்கணும். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு தான் நாங்க பேசணும். 5 நாள் கழிச்சு நாங்க பேச முடியாது. அப்ப இதுக்கு போராட்டம் நடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போடுங்க. யாருக்கு எந்த நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. அவங்க பாட போறாங்க. ஜந்தர் மந்தர்ல பண்ணல டெல்லியில. அப்ப டெல்லிக்கு ஒரு சட்டம், தமிழ்நாடுக்கு ஒரு சட்டம், சென்னைக்கு ஒரு சட்டமா? ஒரே கான்ஸ்டிடியூஷன் தானே சார் எல்லாத்துக்கும். முதலமைச்சர் சார், அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஏற்பாடு பண்ணி தரணுமா இல்லையா? இல்ல மெரினா பீச்சை பூட்டி வச்சுட்டீங்க, எதுக்கு பூட்டி வைக்கிறீங்க? உங்க சினிமா படம் போட்டாங்க இல்லையா, ஃபுட்பால் மேட்ச் போட்டீங்க, கிரிக்கெட் மேட்ச் போட்டீங்க, மாணவர் போய் உட்கார்றதுக்கு அனுமதிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் தான் ஒரு கேள்வியாக ஏமாற்றமாக இருக்கிறது. குறிப்பா டெல்லியில நடந்து வரும் போராட்டத்திற்கும் தாவேகா அரசு எந்த ஒரு ஆதரவும் பெருசா தராம இருக்கிறாங்க. அதே போல தமிழகத்துல நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கும் பெரிதளவுல தாவேகா அரசு ஆதரவு அளிக்காம இருக்கிறாங்க. இது உங்களோட கருத்து எப்படி இருக்கு? நான் அதான் இப்ப சொன்னேன், எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் பேசணும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் ஒன்னு சொல்றோம். 2017 தங்கை அனிதா மரணித்த பிறகு தமிழ்நாடு முழு கொந்தளிச்சு போராட்டம் நடந்தது. அன்றைக்கு அதிமுக அரசு இதற்காக நாங்க சட்ட வரைவை கொண்டு வரோம் சொல்லி பேசினாங்க, தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதிமுக அரசு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, வழக்கு நடத்தினாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மரபு இருக்குது. இப்ப தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு சட்டசபையினுடைய தீர்மானத்தை ஆதரிச்சு தானே நாங்களாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இல்லீங்களா? நீங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லி தீர்மானம் போட்டீங்கல்ல, அதுதான் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு அடக்குமுறை போட்டா முதல்ல தயவு செஞ்சு தீர்மானத்தை போய் படிங்க. சட்டசபை என்ன தீர்மானம் போட்டு போய் படிங்க. அதை படிச்சுட்டு அதுல இருந்து வாங்க. இப்ப தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றின ஒரு தீர்மானத்தை, தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய ஒரு சட்ட வரைவை ஆதரித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த போராட்டத்திற்கு நீங்க
ஆதரவு தெரிவிச்சு வந்து நிக்கணும். இது வரைக்கும் தாவேக்கா அரசுல எந்த விதமான ஆதரவோ குரலோ எதுவுமே வெளியே வரல. இது பெரிய பெரிய ஏமாற்றம். இப்படி தமிழ்நாடு அரசு இருந்ததே கிடையாது. இப்படி தமிழ்நாடு அரசு நாங்க பார்த்ததே கிடையாது எங்க வாழ்க்கையில. இது எங்களுக்கு ஒரு ஜனநாயக கேலி கூத்தாக நாங்க பாக்குறோம். அதே போல நேற்றைய தினம் பிரதமர் மோடி இது நீட் ரத்து தொடர்பா, இந்த போராட்டம் தொடர்பா இன்று அமைச்சரவை கூட்டத்தில் விரிவா விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கையும் எடுத்துட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களது கருத்து என்ன சார்? இப்ப நீட்டு தேர்வு வினாத்தால் கசிந்த பொழுதே மோடி இதை அறிவிச்சிருக்கணும். அன்னைக்கு அவர் பண்ணல. அதுக்கப்புறமா இத்தனை நாட்களாக மாணவர்கள் போராடுறாங்க. 20 மாணவர்கள் இறந்து போனாங்க. எதுக்குமே கண்டனமும் தெரிவிக்கல, அக்கறை தெரிவிக்கல, அப்ப விசாரணை கமிஷன் வைக்கல, எதுவுமே பண்ணல. இப்ப எல்லா விதமான ஊழல்வாதிகளும் சேர்ந்து நாங்க பேசுவோம்னு சொன்னா, இப்ப இவ்வளவு நாள் பேசாம நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த பிரதமருக்கு இதுல தொடர்பு இருக்கான்னு சந்தேகம் வருது, கல்வி அமைச்சர் தொடர்பு இருக்கான்னு சந்தேகம் வருது. அதனால மாணவர்கள் எழுப்புறாங்க. அப்ப இவ்வளவு நாளா செய்யாம இன்னைக்கு போய் செய்யறாங்கிறது கண்டிப்பாக நம்பிக்கைக்குரிய விஷயம் அல்ல. மோடி அரசின் மீது அவநம்பிக்கை தான் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக நீட் தேர்வு ரத்து தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் திருமுருகன் காந்தி. அதே போல மத்திய அரசின் நடவடிக்கைக்கு மாநில அரசு தற்போது வரை எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்காமல் இருப்பது தங்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார்.